திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 613, அதிகாரம் ஆழ்வினை உடைமை. படிக்காசு புலவர் புகழ்ந்து பாடிய விவசாயி வீரபத்திரன் ஆவார். வீரபத்திரன் தனது விளைநிலங்களை பண்படுத்தி அவற்றிலிருந்து பெருவளங்களை ஈட்டுவதில் பெரும் புகழ் பெற்றவர். ஒரு முறை மழை வளம் குன்றி வறுமையில் மக்கள் வாழ்ந்த பொழுது தனது விளைநிலங்களில் நீர்நிலைகளை சேமித்து கரும்பினை விளைவித்திருந்தார். ஒரு நாள் இவர் தனது வயல்வெளியில் உலா வரும் வேளையில் செழித்து வளர்ந்திருந்த கரும்புகளை சிலர் ஒளிந்து நின்று தின்று கொண்டிருந்தனர். இவரை கண்டதும் அவர்கள் ஓடத் துவங்கினர். அவர்கள் பசியால் இருப்பதால் தான் கரும்பினை திருடி தின்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். அவர்களை இவர் அன்பாய் அழைத்தார். அவர்களுக்கு நிறைய கரும்புகளை தின்ன கொடுத்தார். திருடியவர்களோ மிகவும் பயந்து இருந்தனர். அவர்களை பார்த்து, பசியால் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது புண்ணியம். இன்று நீங்களாகவே எனது நிலத்தில் உள்ள கரும்பினை உண்டு அப்புண்ணியத்தை எனக்கு தேடி தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எனது நன்றி என நன்றி தெரிவித்து கூடவே பொருட்களையும் கொடுத்து அனுப்பினார். பின்னர் தனது நிலத்தில் வேலை செய்பவர்களிடம் அந்நிலத்தை சுற்றியுள்ள வேலிகளை அகற்றச் சொன்னார். யாரெல்லாம் கரும்பு தின்ன வருகிறார்களோ அவர்கள் உண்ணும் அளவிற்கு கரும்பினை கொடுத்து பின்னர் அவர்களுக்கு கூலியாக பொருளையும் வாரி கொடுத்தார். தனது முயற்சியால் பிறருக்கு உதவி செய்ய முடியும் என்ற குணத்தினை கொண்டதால் தான் படிக்காசு புலவர் வீரபத்திரரை கரும்பு தின்ன கூலி அளந்தும் கொடுத்தான் என்று புகழ்ந்து பாடினார். பிறருக்கு உதவுகின்ற பண்பு முயற்சியோடு உழைப்பவரிடம் மட்டுமே தங்கியிருக்கும் என்பதை தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். நிலத்திற்கு அழகு வேளாண்மை, மனிதனுக்கு அழகு தாளாண்மை.